ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்க்கு மார்க் ஸ்கோர் பண்றது எப்படின்னு பயந்துட்டு இருக்கீங்களா? ஸோ 10th தமிழ்ல 100 மார்க் ஸ்கோர் பண்றதுக்கும் 80 மார்க் எடுக்கிறவங்க 95 அபோவ் எடுக்கிறதுக்கும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நல்ல பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுதான் பப்ளிக் பேப்பர் பிரசன்டேஷன். பப்ளிக் பேப்பர் பிரசன்டேஷன்னா வெறும் கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுத்ததை மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ காட்ட போறது இல்ல. நீங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 1 மார்க்ஸை எப்படி எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், குருவினா சிறுவினாக்கு எவ்வளவு நோட்ஸ் கொடுத்தா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், எந்தெந்த கொஸ்டின்ஸை நீங்க செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தாதான் ஃபுல் மார்க் கிடைக்குமா, ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைனாலும் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்குமா, இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கான ஆன்சர் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. 99% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. கல்வி விஜய் சேனல் தரமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்டான பிடிஎஃப்லாம் நான் இதுக்கப்புறம் அதில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். பாருங்க, இந்த பேப்பர் பாருங்க, 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2024 எழுதின ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல உங்களுக்கு அரசு தேர்வுகள் துறைன்னு கொடுத்துட்டு எஸ்எஸ்எல்சி தமிழ் என்ன சப்ஜெக்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, கேம்ப் நம்பர் என்னன்னு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த பேக்கெட் நம்பர், பண்டல் நம்பர், ஸ்கிரிப்ட் நம்பர்லாம் அவங்களே வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் காலம் ரொம்ப முக்கியம். ஏன்னா லெஃப்ட் சைட் பாருங்க, வினா வாரியாக மொத்தம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பக்கவாரியாக மொத்தம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வினா வாரியாக மொத்தம் என்ன அப்படின்னு பாத்துருவோம். அதாவது கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 60 வரையும் இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க வந்து 45 கொஸ்டின் வரையும் அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான மார்க்ஸ் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 15 வரையும் 1 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ டோட்டல் 15 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16க்கு 1 மார்க், 17க்கு 2 மார்க்ஸ், 18க்கு 2 மார்க்ஸ், 19, 20 அட்டன் பண்ணல, வித் சாய்ஸ்ல எழுதியிருக்காங்க. ஸோ அட்டன் பண்ணாததுக்கெல்லாம் எம்டிஏ பாக்ஸ் இருக்கு, அவங்க அட்டன் பண்ணதுக்கு இங்க மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செகண்ட் ரோமன் லெட்டர்ல 20 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறுவினா பக்கம் இந்த இடத்துல 32, 34, 35 இதெல்லாம் பாருங்க 3 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? சிறுவினாக்கலாம். அடுத்து 5 மார்க்ஸ்ல 38 கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸும், 39ல 4 மார்க்ஸும், 40க்கு 5 மார்க்ஸ், 41 5 மார்க்ஸ், 42 5 மார்க்ஸ் இதெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. 43ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ்ல 6 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 44ல 7 மார்க்ஸ், 45ல 5 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து இந்த இடத்துல 54. ஸோ அவங்களோட டோட்டல் பாத்தீங்கன்னா 89 வாங்கியிருக்காங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் அந்த ஆர்டர்ல உங்களுக்கு இந்த டோட்டல் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பக்கவாரியாக மதிப்பெண்கள். ஓகே, பக்கம்னா உங்களுக்கு எத்தனை பக்கம் மொத்தம் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து 45 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 45 பேஜஸ்ல செகண்ட் பேஜ்ல 5 மார்க்ஸ், 5th பேஜ்ல 15 மார்க்ஸ், 6th பேஜ்ல 3 மார்க்ஸ். அந்தந்த பேஜ்ல எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்குறாங்களோ அதை இந்த இடத்துல எழுதி டோட்டலா ஃபைனலா வந்து இதோட டோட்டல் என்ன அப்படின்றது 89 மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக, நீங்க ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் போறீங்கன்றதுனால இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ். முகப்புச்சீட்டில் உரிய இடத்தில் கையொப்பம் இட வேண்டும். முகப்புச்சீட்டுன்னா என்ன, ஒரு ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணுமா, கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விடைத்தாளின் இருபுறத்திலும் எழுத வேண்டும். அதாவது ஒரு சைடு மட்டும் எழுதாம 2 பக்கமும் போத் சைடும் எழுதணும்னு சொல்றாங்க. செய்முறைகள் யாவும் விடைத்தாளின் கீழ்ப்பகுதியில் இடம்பெற வேண்டும். நீங்க ஏதாவது ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, கீழ்ப்பகுதியில அதை எழுத சொல்றாங்க. சரியான வினாயன் தவறாமல் எழுத வேண்டும். வினாயன் எழுதாத மற்றும் தவறான வினாயன்கள் குறிப்பிடப்பட்டு எழுதப்பட்ட விடைகள் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது. இதுதான் நீங்க மென்ஷன் பண்ணணும். 1 மார்க்ஸ்லாம் வந்து நீங்க கொஸ்டின் மார்க்ஸ் நோட் பண்ணாம கொஸ்டின் நம்பர் போடலன்னா லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய பிள்ளைங்க வந்து மார்க் வருமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க கொஸ்டின் மார்க் மென்ஷன் பண்ணல, தவறான கொஸ்டின் மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இரு விடைகளுக்கு இடையே இடைவெளி விட்டு எழுத வேண்டும். ஒரு கொஸ்டின் ஆன்சர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டினுக்கும் அதுக்கும் நிறைய கேப் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பேஸ் விட்டு எழுதணும். விடைத்தாளில் நீலம் அல்லது கருப்பு மை கொண்ட பேனாவால் விடைகளை தெளிவாக எழுத வேண்டும். 99% வந்து ப்ளூ கலர்ஸ் தான் எழுத சொல்லுவாங்க. விடைத்தாளில் எழுதாத பக்கங்களில் குறுக்கு கோடு இட வேண்டும். நம்ம வந்து யூஸ் பண்ணாத பேஜ்ல என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். சரிங்களா? அதெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வினாத்தாளில் எந்தவித குறியீடும் இடக்கூடாது. அதாவது கொஸ்டின் பேப்பர்ல நீங்க ஆன்சர், அதாவது போன உடனே 15 1 மார்க்ஸ் மறந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க உடனே மார்க் பண்ணி அதை நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? நிறைய பேர் குவார்டர்லி ஆஃபர்லிக்குலாம் அந்த வேலையை பண்ணிருப்பீங்க. 9th வரையும் அப்படிதான் படிச்சிருப்பீங்க. ஆனா 10thல அந்த மாதிரி நீங்க உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல, பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல எதுவுமே மார்க் பண்ணக்கூடாது. ஒரு டாட் கூட இருக்கக்கூடாது. அப்படியே அந்த டெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா
ஃபுல்லா அந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். வேற ஒரு உங்களோட கையெழுத்து எதுவுமே அதுல இருக்கக்கூடாது. பிரிண்ட் ஆன அந்த எழுத்து மட்டும் தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் மட்டும் தான். ஸோ வேற எதுவுமே நீங்க அதை மார்க் பண்றதோ, கிறுக்கிறதோ, டிசைன் பண்றதோ, எக்ஸாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு டைம் சும்மா இருக்குன்ற டிராயிங் பண்றதோ எதுவுமே பண்ணக்கூடாது. விடைத்தாளை சேதப்படுத்தக்கூடாது. ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்க சேதப்படுத்தக்கூடாது. டோன்ட் டேமேஜ் த ஆன்சர் பேப்பர். நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் தான் போயிடும். சரிங்களா? ஸோ விடைத்தாளில் எந்த ஒரு பக்கத்திலும் தேர்வு எண் பேர் எழுதக்கூடாது. உங்க நேமையும் எழுதக்கூடாது. உங்களோட எக்ஸாம் ஹால் டிக்கெட் நம்பரையும் நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது. அதாவது ஆன்சர் ஷீட்ல எந்த சைட்லயும் நம்ம ஃப்ரண்ட்ல எழுதுனா அது மட்டும் போதும். ஓகே, டோன்ட் ரைட் நேம், ரெஜிஸ்டர் நம்பர் இன் அண்ட் பேஜ் ஆஃப் த ஆன்சர் புக். வண்ண கலர் கொண்ட பேனா, பென்சில் எதையும் பயன்படுத்தக்கூடாது. டோன்ட் ரைட் வித் ஸ்கெட்ச் ஆர் கலர் பென்சில். அதாவது பென்சில் மட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஆஸ் யூஷுவல் எழுதுற பிளாக் பென்சில் யூஸ் பண்ணலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஸ்கெட்சும் கலர் பென்சும் யூஸ் பண்ணக்கூடாது. விடைத்தாள் கோட்டின் இடது ஓரத்தில் எழுதக்கூடாது. விடைத்தாள் கோடு பக்கத்துல நீங்க வந்து ஆன்சர் எல்லாம் எழுதக்கூடாது. டோன்ட் ரைட் ஆன் த லெஃப்ட் மார்ஜின். ஓகே, விடைத்தாள் புத்தகத்தின் எந்த தாளையும் கிழிக்கவோ நீக்கவோ கூடாது. நம்ம தான் எழுதலையே, இது அடிஷனலா இருக்கே பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணாது, டியர் பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ணக்கூடாது. விடைத்தாளில் எழுதிய ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்து சரியான விடைகளையும் அடித்தல் கூடாது. அதாவது ஒரு ஆன்சர் நீங்க உங்களுக்கு தப்பாயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து மாத்தி மாத்தி அடிச்சு அடிச்சு அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து மார்க் போயிடும். சோ ஏதாவது தவறு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்து சரியான விடைகளையும் அடித்தல் கூடாது. ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நிறைய நீங்க ஓவர் ரைட் பண்ணீங்கன்னா அதுக்கு மார்க்ஸ் போயிடும். ஓகேங்களா? சரி, ஆன்சர் ஷீட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து படிவம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிவம் வந்து இந்த இடத்துல இதை அட்டன் பண்ணல. என்ன படிவம் கொடுத்துருக்காங்கன்னா மாவட்ட நூலக ஆணைக்குழு நூலக உறுப்பினர் படிவம் அட்டன் பண்ணல. சோ அந்த இடத்துல எப்படி அவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இது ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணது. இந்த மாதிரி பண்ணிடணும் நம்ம அதை அட்டன் பண்ணலாம். அவங்க வந்து மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவமா அட்டன் பண்ணியிருக்காங்க. என்ன புரியுதுங்களா? அதாவது 11th அவங்க ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கான அந்த அட்மிஷன் ஃபார்ம் வந்து அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஸ்டின் நம்பர் 41. ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்க. மாணவரோட பெயர் எழுதிட்டாங்க, பிறந்த தேதி, தேசிய இனம், பெற்றோர் பாதுகாவலர் பெயர், வீட்டு முகவரி, இறுதியாக படித்து முடித்த வகுப்பு, பயின்ற மொழி, இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி, 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே தேர்வோட பெயர் என்ன, அரசு பொது தேர்வு, பதிவு ஆண்டு என்ன அதை கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து அங்க ஆண்டையும் கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க ஒரிஜினல் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து அப்ராக்சிமேட்டா மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்க, டோட்டலா 499 கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஆசை பாத்தீங்களா? சோ எல்லாருக்குள்ளயுமே இந்த ஆசைகள் இருக்கு. கண்டிப்பா அது வந்து முயற்சி பண்ணும்போது எல்லாருக்குமே கனவுகளாக மாறும் இல்லையா? சோ அதுக்காக தான் நம்மளும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து கல்வி விஜய் சேனல்ல போற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றவங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சோ வீடியோ போடுற எனக்கு வந்து மோட்டிவேஷன் வேணும். உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நான் இருக்கேன். என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. சோ புரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க. மாற்றுச் சான்றிதழ் என்னது? டிசி ஆம் கொடுத்திருக்காங்க. தாய்மொழி என்ன? தமிழ். சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்று மொழியும் கணிதம், உயிரியல். ஓகே, மாணவரின் கையெழுத்துன்னா அங்க என்ன பண்ணணும், வெறும் அதான் போடணும். அந்த இடத்துல நம்மளோட நேமோ ரெஜிஸ்டர் நம்பரோ கண்டிப்பா போடக்கூடாது. தெளிவா புரிஞ்சுதுங்களா? அடுத்த படிவம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையரின் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்ப படிவம். இது வந்து அவங்க அட்டன் பண்ணல. சோ அதை கட் பண்ணிருக்காங்க. சோ கொடுத்திருக்க அந்த 4 படிவம், பணி வாய்ப்பு வேண்டி தன் விவரப்பட்டியல் 4 படிவம் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்களோ அந்த படிவத்தை மட்டும் நீங்க ஃபில் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற படிவத்தை நீங்க என்ன பண்ணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் வேண்டான்றதுக்காக. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம்ல 4 படிவம் கேட்க மாட்டாங்க, 1 or 2 கேட்பாங்க. சோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதில் நீங்க எதை எழுத போறீங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மத்த பேப்பர் என்ன பண்ணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். ஸ்ட்ரைக் அவுட்னா எப்படி, இப்படி பென்சில் வச்சு கிராஸ் பண்ணணும். ஓகே, சரி. இப்ப தமிழுக்கு ஆன்சருக்கு வந்துட்டோம். ஆன்சர் பேஜ்ல பிரிவு 1 ஃபர்ஸ்ட் பார்ட்ல பகுதி 1ல எழுதுறாங்க. நல்லா கவனிங்க. பிரிவு 1 அப்படின்னா அதிலே பகுதி 1 இருக்கும், பகுதி 2 இருக்கும், அது பிரிவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் வந்து இங்க ஆன்சர் எழுத மாட்டீங்க, 1 மார்க்ஸ் எழுத மாட்டீங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து 8 மார்க்ஸ் போயிடுவாங்க. அந்த 8 மார்க்ஸ் போறவங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து அங்க பகுதி வந்து 3ஆ பிரிவு 2ஆ அதை மென்ஷன் பண்ணணும். சோ அந்த மாதிரி நீங்க எழுதிட்டு ஆன்சர் எழுதிங்கன்னா கண்டிப்பா எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. சோ கரெக்ஷன் பண்றவங்க உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சோ பயப்பட வேண்டாம். சரிங்களா? இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆர்டர்ல தான் எழுதணுமா அப்படின்னா 100% அப்படி கிடையாது, மாத்தி கூட எழுதலாம். ஆனா முடிஞ்ச வரையும் நீங்க ஆர்டர்ல எழுதுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கரெக்ஷன் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம கரெக்ஷன் பண்றாங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகா மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது இந்த ஒரு சின்ன ஒரு டிப்ஸ், அவ்வளவுதான். ஓகே, சரி. உரிய
ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் வந்து கொஸ்டின் நம்பர் லெஃப்ட்ல மார்ஜின் அடுத்து போட்டுட்டு பக்கத்துல ஆப்ஷன் எழுதிடுறாங்க. அதுக்கடுத்து விடைகள் பாடல் கேட்டவர் ஓமை தொகை எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, நான் சுமாரா தான் எழுதுவேன் அப்படின்றவங்க கூட கவலையே பட வேண்டாம். நீங்க வந்து இதே மாதிரி நீங்க குண்டு குண்டா எழுது புரியுற மாதிரி எழுதுனாவே போதும். அடித்தல் திருத்தல் இல்லாம இந்த 15 1 மார்க்ஸுக்கும் நீங்க ஆன்சர் கொடுத்துட்டா உங்களுக்கு டோட்டலா இந்த பேஜ்ல எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க? 15 மார்க்ஸ் கொடுத்துறாங்க. சரிங்களா? சோ நம்ம 1 மார்க்ஸ பக்காவா எழுதி முடிச்சிட்டோம். தெளிவா புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பக்கம் போயிடலாமா? அடுத்து பகுதி 2ல 2 மதிப்பெண் வினாக்கள் பாருங்க. பிரிவு 1ல 16th கொஸ்டின். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது சிலேடை அணி பயன்படுகிறது. தற்கால உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடை அணி பயன்படுகிறது. எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு சென்னை வரவேற்கிறது என்பதை ஆம் சென்னை வரவேற்கிறது என்று சிலேடை மூலம் நகைச்சுவையாக சொல்லலாம். அந்த உதாரணத்தை என்ன பண்ணிருக்காங்க அவங்க கரெக்டா கொடுக்கல. சோ அதனால இந்த இடத்துல அவங்களுக்கு 1 மார்க் போயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 1 மார்க் கொடுத்துட்டாங்க. கரெக்டா உதாரணம் தெரிஞ்சா அதை எழுதுங்க. இல்ல எனக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டா தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க யோசிக்காதீங்க. இந்த குருவினாக்கு பதில் தெரிஞ்ச குருவினாவை அட்டன் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சிற்றகல் ஒலி. சிற்றகலுக்கு என்ன போட்டிருக்காங்க? சிற்றக்கல் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அங்கேயே மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல மாப்போசி வறுமையிலும் நூல் வாங்குவதற்கு பணம் இல்லாத நிலையில் பழைய புத்தகங்களை வாங்கி படிப்பார். இவர் பல வேலைகளில் பட்டினி கிடந்துன்றதுக்கு கிடைந்து போட்டிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு பாருங்க 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுதான் அவங்களோட லக்கு. பல வேலைகளில் பட்டினி கிடந்து புத்தகம் வாங்கி ஆனந்தம் அடைவார். செவி வழியாகவும் இலக்கிய அறிவை பெற்றார் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ டோட்டலா அந்த பேஜ்ல எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க? 3 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க 17th கொஸ்டின். எது மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது? அந்த ஆக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், அதாவது வினாக்கேற்ற விடைக்கேற்ற வினா அமைக்கிறது. கொஸ்டின் மார்க் போட்டு இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து திருக்குறள் அட்டன் பண்ணிருக்காங்க. திருக்குறளுக்கு ஆத்தர் யாரு? திருவள்ளுவர். கண்டிப்பா வந்து அதோட ஆசிரியர் யாருன்னு எழுதுங்க. அப்பதான் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும். ஃபர்ஸ்ட் 4 சீரு, அடுத்த அடியில 3 சீரு. ஒவ்வொரு சீருக்கும் எப்படி இடையில கேப் விட்டு தெளிவா எழுதியிருக்காங்க பாருங்க. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிட்டோம்னா 2 மார்க்ஸ். சோ வந்து இந்த பார்ட்ல உங்களுக்கு பிரிவு 1ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. அடுத்து வந்து பிரிவு 2ல 2 மார்க் கொஸ்டின். கலைச்சொல் பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம், மைத், தொன்மம், இது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது 28th வேங்கை, மரத்தை குறிக்கும் தொடர்மொழி. வேம் பிளஸ் கை, வேகின்ற கை. கரெக்டான பாயிண்ட் 2 பாயிண்ட் கீ பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஃபுல்லா 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நச்சுன்னு எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் உண்டு. ஹேண்ட் ரைட்டிங்க இங்க சரியில்லைப்பா, நீங்க கிறுக்கி எழுதுறீங்க அப்படின்னா கூட ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டா இல்லைனாலும் நீங்க அடிச்சு எழுதாம தெளிவா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா கரெக்டா அந்த கீ பாயிண்ட் என்ன இருக்கணும்? சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்கும், புதியவர்களை பார்த்து குறைக்குமே தவிர கடிக்காது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ரெண்டுமே இருக்கு. சோ 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து 23 இருச்சொற்கள். ராகவன் தன் அளவுகோலை கொடுத்து கோடு வரைந்தான். அதுக்கு அடுத்தது இயற்கை தெரியாத பாதை செயற்கைக்கு பயன்படுகிறது. இதுக்குமே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல சங்க காலத்தில் கம்பர் சுவைக்காத இளநீர் உண்டோ? இது சுவைக்காத இளநீர் உண்டா அப்படின்றதுக்கு இந்த சென்டென்ஸே தப்பு. சோ இந்த இடத்துல அதுக்கு 1 மார்க் கட் பண்ணிட்டாங்க. விடுமுறை நாளை விரும்பாத மாணவர்கள் உண்டா? இது மாணவர்களுக்கு விடுமுறைக்கு சம்பந்தம் இருக்கு. சுவைக்காத இளநீர் உண்டா அப்படின்றது சங்க காலத்துல கம்பர் அப்படின்றத அவங்க கவிதையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அது கரெக்டா பொருந்தாதனால 1 மார்க் கொடுத்திருக்காங்க. ஓகே, சரி. பகுதி 3ல 3 மதிப்பெண் வினாக்கள், அதாவது சிறுவினா பாருங்க. 29 வினா. பிரிவு 1 மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி அவங்க எப்படி அடிச்சு எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? ஆனா இது வந்து கரெக்ஷன் பண்ணவங்க கூட பண்ணியிருக்காங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துவதில்லை. அறிவியல் வந்து மனிதனை மேம்படுத்துவதில்லைன்னு கொடுத்திருக்காங்க. அறிவியலால் இன்று மனிதன் மனிதனாக வாழவில்லை. இயந்திரத்தை போல அவன் பணிக்கு ஓடிக்கொண்டே உள்ளான். இயந்திரம் மனிதனாகிவிட்டது, மனிதன் இயந்திரமாகிவிட்டான். அறிவியலால் இன்று மனிதன் வேறுபடுத்தி பயன்படுத்துகின்றனர். சென்டென்ஸே அங்க மேக் ஆகல, பாயிண்ட்ஸ் கரெக்டா கொடுக்கல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தப்பு. சோ அதுக்கு 3 மார்க்ஸ்க்கு 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல அவங்களுக்கு 1 மார்க்ஸ் போயிடுச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. புவி வெள்ளத்தில் புவி உருவான போது நெருப்பு பந்து போல. இங்கேயுமே 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்களா? அதுக்கு அடுத்தது அடுக்கு தொடர். அது பாத்தீங்கன்னா மீண்டும் அதுக்கு அதாவது இது வந்து உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்து ஒரு பாடல் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்களே, அதுக்கான ஆன்சர். இலக்கண குறிப்பு. பெய்த மழைனா பெய்த மழை, பெய்கின்ற மழை, பெய்யும் மழை, வினைத்தொகை. சோ அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க 3 மதிப்பெண் வினா. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. இது வந்து உங்களுக்கு தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலமே, மணிமேகலை வடிவே,
முன்னும் நினைவால் முடி தாழ வாழ்த்துமே. இங்க நல்லா கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க எல்லா இடத்துலயுமே அந்த ஆச்சரிய குறி போட்டிருக்காங்க இல்லையா, உணர்ச்சி தொடர். சோ இத வந்து கரெக்டா நீங்க எழுதணும். ஒவ்வொரு சீருக்கும் கேப் கரெக்டா விடணும். இந்த மாதிரி இடத்துலதான் உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். அங்க ஹேண்ட் ரைட்டிங் அழகா இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா பிழை இல்லாம நீங்க வந்து கிறுக்கலா இல்லாம புரியுற மாதிரி எழுதுனாவே ஃபுல் மார்க் கிடைச்சிரும். ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்க, தேம்பாவணி வீரமாமுனிவர் தன் தாயை இழந்த கருணையன் உயிர் பிழைக்கும் வழி அறியேன். இதுக்கு வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா வந்து அவங்க ஸ்டார் போட்டு பாயிண்டா எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பிரிவு 3ல 3 மதிப்பெண் வினாக்கள். இலக்கண வினா விடை பாருங்க. வினைமுற்றுக்கும் தொழிற்பெயருக்கும் உள்ள வேறுபாடுகள் கேட்டிருக்காங்க. சோ அறிந்தது அறிதல், அறியாதது அறியாமை, இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள். சரிங்களா? இது அழகா பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கிறதுனால 3 மார்க்ஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகே. கீழே அந்த இடத்துல எழுதவே இல்லை, சிறுவினா எழுதிட்டு கீழே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அவங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அழகீட்டு வாய்ப்பாடு. அழகீட்டு வாய்ப்பாடு எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான பேஜ்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சீர்னு எழுதிட்டு அசை எழுதிட்டு இந்த மாதிரி வாய்ப்பாடு எழுதிட்டு உங்களுக்கு தெளிவா நீங்க இந்த மாதிரி சீர் பிரிச்சு கரெக்டா நீங்க எழுதுனீங்கன்னா லாஸ்ட்ல இக்குறள் நாள் எண்ணும் வாய்ப்பாட்டை முடிந்துள்ளது அப்படின்னு நீங்க முடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க, 3 மார்க்ஸ். ஓகே. அதுக்கு அடுத்தது 5 மதிப்பெண் வினாக்கள். நெடுவினா பக்கம் வந்துட்டோம். 5 மதிப்பெண் வினாவும் 8 மதிப்பெண் வினாவும் பார்த்துருவோம். பகுதி 4ல மரம். இது வந்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஏடு எடுத்தேன் கவி ஒன்று எழுத, என்னை எழுது என்று சொன்னது இந்த காட்சி. நான் எழுதுகிறேன், மரம் வெட்டிவிடு, மரம் பற்றி பாடம் நடத்தினால் நாட்டுக்கு என்ன பலன். சோ நீங்க இதை படிச்சதுதான் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எல்லா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுறதுக்கும் ஒரே ஒரு கவிதை எழுதுனாவே எல்லாத்துக்குமே செட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். வேணும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து அந்த நோட்ஸை வந்து நான் வாட்ஸ்அப் சேனல்ல சென்ட் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே. அடுத்து பாருங்க, கடிதம். உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். உங்களுக்கு நல்லா கேட்கணுன்றதுக்காக சவுண்டா பேசுறேன்னா கொஞ்சம் மூச்சு வாங்குது, சொன்னா நம்ப மாட்டீங்க. மார்னிங்ல இருந்து எனக்கு நல்ல ஃபீவரா இருந்தது. சரி, பிள்ளைங்க வந்து ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. பிள்ளைங்களை வந்து என்னால அவாய்ட் பண்ண முடியல. ஸோ டேப்லெட்டை போட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்து வீடியோ எடுக்க வந்தாச்சு. ஸோ கண்டிப்பா முடிஞ்ச வரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களாம் சப்போர்ட் பண்றது தான் எனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா வந்து வீடியோ போடுறோம், உங்களுக்காக போடுறோம். டெய்லி நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ நாங்க உங்களோட புக்ஸையும் பிடிஎஃப்பையும் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். டெய்லி ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் வேலை செய்யறோம். குறைந்தபட்சம் 3 மணி நேரம், அதிகபட்சம் 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம். இது வந்து வீடியோ போடுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எந்த சேனல்ல ரொம்ப லைக் பண்ணி பாக்குறீங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். இது பாருங்க, எந்த ஊரு, டேட் அதை கொடுத்துட்டு அனுப்புனர் அதை எழுதிருங்க. நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க எந்த ஊர் வேணா போடலாம், இதை தான் போடணும்னு அப்படி கிடையாது. அடுத்தது பெறுநர். இந்த இடத்துல அவங்க சிவானே நேமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆசிரியர் அவர்கள் கனல் நாளிதழ் திருநெல்வேலி கொடுத்துட்டாங்க. மதிப்பிற்குரிய ஐயா பொருள் பொங்கல் மலரில் நாளிதழ் வெளியிடுதல் தொடர்பாக. இவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, பேஜை வந்து கரெக்டா 15th தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க எவ்வளவு லைன் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. வேஸ்ட் பண்ணதுனால அவங்களோட அடுத்த கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுச்சு. ஓகே. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்க கொஞ்சம் கரெக்டா வந்து லைன் வேஸ்ட் பண்ணாம எழுத பாருங்க. வணக்கம், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கனல் நாளிதழில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற தலைப்பில் நான் எழுதியுள்ள கட்டுரையை தங்கள் நாளிதழில் வெளியிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன், நன்றின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய பாராட்டு சொல்லுவோம். உரைமேல் முகவரி கண்டிப்பா ரொம்ப முக்கியம். அதுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. எனக்கு கண்டென்ட்டே தெரியல அப்படின்னா தங்கள் உண்மையுள்ள நாங்க உங்க நேம் எழுதுறது, உரைமேல் முகவரி. அதே மாதிரி அனுப்புனர் அதுக்கு 1 மார்க்கு, பெறுநர் அதுக்கு 1 மார்க்கு, ஸோ இந்த பொருள் அதுக்கு 1 மார்க்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் உங்களுக்கு அந்த 5 மார்க்ஸ். ஸோ தயவு செஞ்சு அந்த கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு 2 மார்க் தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட மார்க்ஸையும் வேஸ்ட் பண்ணாதீங்க பப்ளிக் எக்ஸாம் டைம்ல. சொன்னது புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மருத்துவ முறைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார் போட்டு பாயிண்டோட எழுதிருக்காங்க 5 மார்க்ஸுக்கு. ஸோ ஃபுல்லா 5 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாரல் கொடுத்துட்டாங்க, கன்க்ளூஷன். ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்லாம் வந்து உங்களுக்கு பாக்ஸ் போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரெசென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ கரெக்ஷன் பண்றவங்க உங்களுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஓகே. அடுத்து 5th பார்ட் பாருங்க, 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல ஒருவன் இருக்கிறான். அந்த துணைப்பாடம், அதாவது விரிவானம். ஓகே. இத்தனை வருஷமா துணைப்பாடம்
படிச்சுட்டு விரிவானம் சொல்லணும் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுது. அதான் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டேன். ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதோட ஆத்தர் யாரு? கு. அழகிரிசாமி. அதையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் குறிப்பு சட்டகம் போட்டுட்டு முன்னுரை, கதை மாந்தர், அன்பாளர், பண்பாளர், கொடையாளர், முடிவுரை இது எல்லாமே அப்படியே லைனா எழுதிருங்க. அவ்வளவுதான். இதுதான் குறிப்பு சட்டகம். இதுல உங்களுக்கு அழகா மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு குறிப்பு சட்டகம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு பாருங்க 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் கரெக்டா சொல்றேன் பாருங்க. சாகித்ய அகாடமிக்கு அதே மாதிரி ஆண்டுக்குலாம் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. சைட் ஹெட்டிங் எல்லாம் கொடுத்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் கொடுத்து. ஓகே. அன்பாளர், அதுக்கடுத்து வீரப்பன் ஏழ்மையாகி இருந்தாலும், ஏழ்மை நிலையில் இருந்தாலும் வரணும். ஏழ்மையாகி இருந்தாலும்ன்றது தவறு. அதனால அங்க 1 மார்க் போயிடுச்சு. அவன் குடும்பத்தினர் முன்வரவில்லை. தன் நண்பன் வீரப்பன் மட்டுமே உதவினார். தன் நண்பன் வீரப்பன் மட்டுமே உதவி செய்தார் அப்படின்னு தான் சொல்லணும். உதவினார் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல சென்டென்ஸ் மேக் ஆகல. சரிங்களா? சோ அதனால அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க பாயிண்ட்ஸ் விட்டுருக்காங்க. அடுத்து பண்பாளர் குப்புசாமி நோய்வாய்ப்பட்டு இதெல்லாம் பாருங்க. அதே மாதிரி ஸ்டார் போட்டு நோட்ஸை முடிச்சுக்கோங்க. என்னால பேச முடியல. ரொம்ப மூச்சு வாங்குது. கொஞ்சம் ஃபீவர் வரவும் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. கொடையாளர் சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அனுப்புகிறேன்றதுக்கு அனுப்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகா இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைனாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் உண்டு. கீ பாயிண்ட்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். அதே மாதிரி எவ்வளவு பேஜ் எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. முடிவுரை இங்க முடிச்சுட்டாங்க. மறுபக்கத்துல அவங்க வந்து லாஸ்ட் பாயிண்ட் முடிச்சிருக்காங்க. சோ எத்தனை பேஜ் இவங்க எழுதியிருக்காங்க செக் பண்ணிடலாமா? வாங்க, உங்களோட சேர்ந்து நானும் செக் பண்றேன். 18 பேஜ். இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் நோட்ஸ் இந்த ஆன்சர் ஷீட். ஸோ அதனால கொஞ்சம் லென்த்தியா தான் போகும். 19, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 21ல முடிச்சிட்டாங்க. 18, 19, 20, 21. ஸோ 3.5 பக்கத்துக்கு வந்திருக்கு. 3.5 பக்கமா ஐயோ அவ்வளவு நோட்ஸ் கொடுக்கணுமா பயப்பட வேண்டாம். இந்த பாருங்களேன், ஒரே ஒரு பக்கத்துக்கு என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை லைன் மட்டும் எழுதியிருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 1 ஒரு சைடு ஹெட்டிங் கொடுத்துட்டு 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 ஒரு 18 to 19 லைன் தான் இருக்கு. ஸோ ஈஸியா வந்து இதை எழுதிடலாம். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு தான் ரொம்ப லென்த்தியா எழுதியிருக்க மாதிரி இருக்கும். நீங்க வந்து உங்களோட லாங் சைஸ் பேப்பர்ல இப்ப ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எழுதுற நோட்ஸே வந்து இதுல எழுதும் போது உங்களுக்கு 3 பேஜஸ்க்கு கண்டிப்பா போயிடும். சரிங்களா? அடுத்து சாலை பாதுகாப்பு. இது வந்து கட்டுரை பகுதி. அதாவது 8 மார்க் கொஸ்டின்ஸ். அவங்களுக்கு 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்துருவோமா? குறிப்பு சட்டகம் அதுக்கு கொடுத்துருக்காங்க மார்க்கு. முன்னுரை சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. நம் பெரியோர் சொல் பேச்சை கேட்டு இல்லு போட்டு பக்கத்துல இப்பு போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல என்ன வரும்? சொல் பேச்சை இப்பு வரக்கூடாது. அதை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க மார்க் போயிடுச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க, எல்லா சைட் ஹெட்டிங் கொடுத்து பாயிண்ட்ஸ் அழகா எழுதியிருக்காங்க. வாகனங்களை ஓட்டும் போது தொலைபேசி பயன்படுத்துதல் கூடாது. அந்த இடத்துல வந்து அவங்க ஆச்சரியக்குறி, அதாவது மேல ஒரு டாட் கீழே ஒரு டாட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஒரே ஒரு டாட் வைக்கணும். அடுத்து புகை புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் என்பன போல் மது அருந்தி விட்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது. அங்க இக்கு வரணும். அது அவங்க கவனிக்கல. அடுத்து நம் கடமை என்ன? 100ல் போனால் 108ல் போவாய் அப்படின்றாங்க இல்லையா? அதை அந்த கீ பாயிண்ட் அழகா பாக்ஸ் போட்டு எழுதியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து வாகனங்களை வேகமாக ஓட்டுவதை தடை செய்தல் வேண்டும். அதுக்கு அடுத்தது பாருங்க, முடிவுரை முடிச்சிட்டாங்க. நன்றி வணக்கம். இக்கட்டுரையில் வாழ்வில் நிகழும் காட்சியை பார்த்தோம். இதுக்கு வந்து கட்டுரைக்கு வந்து அவங்க எவ்வளவு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணுவோமா? ஏன் அவங்களுக்கு மார்க்ஸ் குறைஞ்சிருக்கு இதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சொன்னது புரிஞ்சுதுங்களா? 22 பேஜ் நம்பர் 23. அடுத்து இது வந்து அடிஷனல் ஷீட் வாங்கியிருக்காங்க. ஸோ பேஜ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க ஒரு பேஜ் 22வா, அதுக்கு அடுத்தது இங்க ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆகுதா 2வது பக்கமா, அடுத்தது இங்க ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆகுது 3வது பக்கமா, அதுக்கு அடுத்தது 3வது பக்கத்துலயே முடிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 5 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு அந்த நோட்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரியே நீங்க வந்து கட்டுரைக்கும் வந்து 3 பேஜஸ் எழுதுனா மார்க் கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன சின்ன பக்கங்கள் தான். ஸோ இன்னுமே வந்து ஒரு பக்கங்களுக்கு நோட் கொடுக்கணும். அதே மாதிரி சைட் ஹெட்டிங் கொடுத்து கரெக்டான பாயிண்ட்ஸ், கண்டிப்பா நிறைய சைட் ஹெட்டிங் கொடுத்து நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து செயற்கை நுண்ணறிவு. இதுக்கு பாருங்க 6 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பு சட்டகம் போட்டிருக்காங்க. அடுத்து முன்னுரை, அதுக்கடுத்து செயற்கை நுண்ணறிவு, எல்லா முக்கியமான வார்த்தைகள்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பிரசன்டேஷன் நல்லா இருக்கு. அதுக்கடுத்து போக்குவரத்து நெரிசல், அதுவும் வந்து ஸ்டார் பாயிண்ட் போட்டு எழுதியிருக்காங்க. வாகன புகை அவற்றால் பாதிப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அவங்களுக்கு வந்து எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்க? 6 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் பார்த்துருவோமா? எவ்வளவு பேஜஸ் எழுதியிருக்காங்க செக் பண்ணிடலாமா? இது வந்து 3 பேஜ் நம்பர்.
அப்ப அது ஒரு பக்கம், அடுத்தது 2வது பக்கம், அதுக்கு அடுத்தது இது 3வது பக்கம். 3 பக்கம் தான் முடிச்சிருக்காங்க. 3ஏ முடிக்கல. 2½ பேஜஸ் தான் எழுதியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு எப்படி ஃபுல் மார்க்ஸ் குடுப்பாங்க? 8 மார்க்ஸ்க்கு நீங்க எப்படி எழுதணும்? கண்டிப்பா வந்து பப்ளிக் பேப்பர் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். சோ அதுல வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 4 பேஜஸ்தாவது எழுதணும். அதை விட ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் இருக்கணும். உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டை நான் வந்து பப்ளிக் ஆன்சரோட கீ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல வேணும்னு சொல்றவங்க சொல்லுங்க, நான் போடுறேன். அதுல எப்படி வந்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு அதை வச்சும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்களேன்ப்பா. உங்களுக்காக தொண்டை வலிக்க உடம்பு சரியில்லைனாலும் வந்து நின்றுட்டு வீடியோ போடுறோம் இல்லையா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். நாம் இன்சொல் வழியாய் பின்பற்றுவோம் அன்பு நிறையும் ஆசிரியர். இதெல்லாம் பாருங்க. அடுத்து வந்து 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? வீட்டு பாடங்களை முடித்தல் வேண்டும், பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது 8 மார்க்ஸ் இல்லையா? ஸோ 8 மார்க்ஸுக்கு 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாரி, இது வந்து 42 கொஸ்டின், உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சிட்டாங்க. முடிச்ச பேஜுக்கு என்ன பண்றாங்க? அடிஷனலா இருக்க பேப்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா, நம்ம எப்படி நோட்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ கீ பாயிண்ட் கொடுத்தா மார்க் வரும், எவ்வளோ பேஜஸ் எழுதுனா மார்க் வரும், எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுத்தா மார்க் வரும், 2 மார்க்ஸ்க்கு எவ்வளோ நோட்ஸ் கொடுக்கணும், 3 மார்க்ஸ்க்கு எவ்வளோ நோட்ஸ் கொடுக்கணும், 8 மார்க்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும், 5 மார்க்ஸ்க்கு எப்படி எழுதுனா மார்க்ஸ் வரும், ஓவர் ரைட் பண்ணாக்க மார்க்ஸ் குறையுமா, ஹேண்ட் ரைட்டிங் அழகா இல்லைன்னா மார்க் வருமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் என்ன அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வந்து பப்ளிக் ஆன்சர் கீயை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலும் பண்ணுறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் போடுற வீடியோவும் அதே மாதிரி முக்கியமான நோட்ஸு, பிடிஎஃப் இதெல்லாம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ மாதிரி தொடர்ச்சியா அடுத்து தமிழுக்கான ஆன்சர் கீ வீடியோ போடலாமா, இல்ல 10th மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.